ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோழ நாட்டு திவ்ய தேசம், பாகம் 36, திருக்கண்ணமங்கை. தேனீக்கள் சன்னதி, அந்த மர்மம். இங்க இருக்கிற அபிஷேகவல்லி தாயார் சன்னதியில ஒரு பெரிய தேன்கூடு இருக்கு. 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் தேனீக்களா மாறி இங்க தவம் செய்யறதா ஐதீகம். பல வருஷமா இந்த தேன்கூடு இங்கேயே இருக்கு. ஆனா இந்த தேனீக்கள் யாரையும் கடிக்காது. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏன் பக்தவத்சலன்? பெருமாளோட பேரு பக்தவத்சலன். வத்சலம்னா அன்பு. ஒரு பசு தன் கன்றுக்குட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குமோ அதே போல தன் பக்தர்கள் மேல பாசம் வச்சிருக்கிறாரு இந்த பெருமாள். இங்க வந்து ஒரு நிமிஷம் தங்குனா கூட மோட்சம் நிச்சயம்னு சொல்லப்படுது. சப்தாமிர்த தலம், அந்த 7 அதிசயங்கள். இங்கே 7 விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷல். விமானம், மண்டபம், ஆறு, நகர், க்ஷேத்திரம், புஷ்கரணி, மூர்த்தி என 7ம் அமிர்தத்துக்கு சமமானது. அதனாலதான் இது சப்தாமிர்த தலம். இங்க இருக்கிற தரிசன புஷ்கரணியில குளிச்சா தீராத பாவங்கள் கூட கரைஞ்சு போயிடும். லட்சுமி தேவியின் திருமணம். மகாலட்சுமி தாயார் இங்கேயே தவம் செய்து பெருமாளை கரம் பிடித்த தலம் இது. அதனால்தான் கண்ணமங்கை, கண்ணனின் மங்கை, லட்சுமி என்று பெயர் வந்தது. திருமண தடை உள்ளவர்கள் இங்கே வந்து தாயாரை வேண்டிக் கொள்வது மிக சிறப்பு. அடுத்த பகுதியில 37வது தலம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.